Hi friends, welcome to Visa Foods and Crafts. இன்னைக்கு வீடியோல நம்ம புது விஷயம் கத்துக்க போறோம். நிறைய பண்டிகைகள் வருது, விசேஷங்களுக்கு வந்து கோலம் போடுறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். சாமி ரூம்ல நம்ம போடுற கோலத்தை வந்து பச்சரிசி மாவுல போடுறதுன்றது ரொம்ப நல்லது. சாஸ்திரப்படியும் அது வந்து சரியான விஷயம். இந்த பச்சரிசி மாவு வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது கோல விலைகளா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா விசேஷத்துக்கு காலையில எந்திரிச்சு அதை தண்ணியில கரைச்சு நம்ம கோலம் போட்டுக்கலாம். நம்ம லைஃப் கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஆக்கணும்னா நம்ம கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா நிறைய செய்யலாம். நிறைய டிசைன்ஸ் இந்த கோல விலைகளை செய்யலாம். எங்க அம்மா அதான் எப்படி செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறாங்க. பொதுவாகவே செட்டிநாட்டுல வந்து பொண்ணுங்க கல்யாணத்துக்கு சீர்வரிசை கொடுக்கும் போது இந்த மாதிரி கோல விலைகளும் கொடுக்கறதுன்றது ஒரு சம்பிரதாயம். இதுல வந்து நிறைய நம்ம செய்யலாம். பிள்ளையார் செய்யலாம், நிறைய வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மா நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. இதுல பாருங்களேன், நிறைய ரோசஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் கலர்ல, எல்லோ கலர்ல, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டிஃப்ரெண்டா வித் லீவ்ஸோட அப்படிலாம் நிறைய ரோசஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடத்துக்கு நம்ம வந்து தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இந்த மாதிரியும் செஞ்சுருக்காங்க. நம்ம வெஜிடபிள்ஸும் செய்யலாம். பார்த்தீங்கன்னா இதை பாருங்களேன், கத்திரிக்காய் செஞ்சுருக்காங்க, கேரட் செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய செய்ய முடியும். ஸோ நம்ம வீடியோவில் போய் இதை எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களுக்கு நல்லா வந்திருக்குதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. எங்கள் அம்மா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. நவராத்திரி வருது இல்லையா, இதை மாதிரி நீங்கள் செஞ்சு இதை வந்து நீங்கள் நவராத்திரிக்கு டிஸ்பிளேலையும் பண்ணலாம். டிஸ்பிளே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சம் கற்பூரம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வண்டு வராமல் ரொம்ப நாளைக்கு இந்த கோல விலைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து வர தீபாவளி அந்த மாதிரி பொங்கல் எல்லாத்துக்குமே வந்து இந்த நீங்கள் கோல விலைகளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லெட் அஸ் கோ டு த வீடியோ அண்ட் லெட் அஸ் லேர்ன் ஹவு டு டூ திஸ். இதில் கோலக்கூட்டுக்காக வேண்டி கோலக்கூட்டு பேர் கோல வில்லைன்னு சொல்லலாம். இந்த ரேஷன் அரிசி தான் நான் போடுறேன். நீங்கள் மாவு பச்சரிசி போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஒரு கழுவி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊற வச்சிருங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு. இந்த அரிசி நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த அரிசி இதில் போட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அந்த இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் கூட இதுவே இருக்கக்கூடாது. இப்படி நல்லா நைஸாக இந்த இதில் நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த கழுவியெல்லாம் இதில் ஊற்றிடாதீங்க. நல்லா வலிச்சுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு பாருங்கள், இது மைதா மாவு. இது ஃபுட் ஐட்டம் தான், இதனால கோலக்கூட்டில் போடுறது தப்பில்லை. அந்த கோலை அழியாமல் இருக்கவும் டிசைன்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான். ஒரு கரண்டி இதில் கொஞ்சம் வச்சு மைதா மாவு போட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். நீங்கள் மைதா மாவு போட்டு அதில் செஞ்சோம்னா நல்லா கெட்டியாக வந்துடும். டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணாமல் நல்லா இருக்குங்க. எடுத்து கூட கையில் நல்லா அழுத்தி பசஞ்சிக்கலாம். பாருங்க எப்படி நான் இருக்குன்னு. இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வரும். இது ரொம்ப ஈரமாக இருந்தால் சப்போஸ் நீங்கள் கொஞ்ச நேரம் துணியில் வச்சு எடுத்துக்கோங்க. பசஞ்சதை 5 பாகமாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெமன் எல்லோ போடலாம். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு லெமன் எல்லோ போட்டிருக்கோம். இந்த பிசைஞ்சு வச்ச மாவு பார்த்தீங்களா, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி லெமன் எல்லோ வாழைப்பழம் செய்யறதுக்கு, பேர்ட்ஸ் செய்யறதுக்கெல்லாம் லெமன் எல்லோ யூஸ். அடுத்தது கேசர்.
கேசரி போடுவோம் பார்த்தீங்களா, கேசரிக்கு இது வந்து ஆரஞ்சு கலர் வரும். இது ரோஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது ரெட் கலர், ராஸ்பெரி ரெட்டும் கிடைக்கும், ஆரஞ்சு ரெட்டும் கிடைக்கும். இது கிரீன் கலர். நிறைய இருந்தால் லைட்டாக தண்ணியை தொட்டு நீங்கள் பிசைஞ்சு ஈரப்படுத்திக்கலாம். செய்யற பதத்துக்கு நீங்கள் கையில் தண்ணியை தொட்டுட்டு தான் செய்யணும், ஊற்றக்கூடாது. கலரு இதில் நம்ம எப்படி டிசைன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எல்லாமே. நம்ம ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் பண்ணுறதுக்கு 5 பெட்டல்ஸுக்கு நீங்கள் 5 உருண்டை நீங்கள் நியூஸ் பேப்பரில் விரிச்சு வச்சுக்கோங்க. அப்போ அதில் பண்ணி செஞ்சு போடுங்க, அப்போ தான் ஈரம் எடுக்கும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு கையை நனைச்சிக்கிட்டு அப்புறமா செய்யுங்க. பாருங்கள், நான் இப்போ 5 உருண்டை ஒரு ரோஸ் பெட்டல் வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நீங்கள் இப்படி தட்டி 5 உருண்டையும் தட்டிக்கணும். இப்படி தட்டு மாதிரி இப்படி தட்டிக்கணும். இருக்குன்னா இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இதை எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ரோல் பண்ணிக்கிங்க. இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு தட்டை எடுத்து இந்த பக்கமாக இப்படி சுற்றி விட்டுருங்க. அடுத்தது 2வது எடுத்து இப்படி சுற்றி விடுங்க இந்த இடத்துல. அப்புறம் இப்படி நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து காம்பு மாதிரி வந்துடும். இப்போது இது வந்து 4 சேர்ந்து ஒரு ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரெடி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இது மட்டும் போதுன்னா ஓகே, இல்லை லீஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு க்ரீன் கலர் செஞ்சு வச்சுருக்க மாவு ஒரு பீஸ் எடுத்து இப்படி ஒரு இலையில ஒட்ட வச்சுருங்க. ஒரு ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா காய வச்சு ஒரு நாள் வீட்டு நிழல் காய்ச்சலில் அடுத்த நாள் இந்த கலர்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல 4 நாளைக்கு காய வச்சு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் கற்பூரம் போட்டுருங்க, வண்டு வராமல் இருக்கும். ஒயிட்டுனா மட்டும் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரப்போகிற நவராத்திரிக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி கோலம் போட்டுக்கலாம். டெய்லி போட்டுக்கிறதுக்கு தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க இது என்ன அப்படின்னு. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது லெமன் எல்லோவில் வாத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த அளவு ஒரு உருண்டை உருட்டிக்குங்க. அதை இப்படி நல்லா நீளமாக இப்படி இந்த அளவுக்கு இருக்கணும். இருந்தால் இப்படி வச்சுட்டு இந்த ஒரு பக்கம் இப்படி நல்லா தூக்கி விட்டுருங்க. இது முகம், இது வந்து பேக் சைடு இப்படி இதை இப்படி பண்ணி விட்டுருங்க. இது இப்படி இருக்குங்க. பாருங்க, நீங்கள் ரெட் கலரில் மாவு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வாய்க்கு வச்சுருங்க. ஈரமாக இருக்கும் போது ஒட்டிக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டலைன்னா ஒரே ஒரு ட்ராப் அப்படியே ஒயிட் க்ளூ ஏதாச்சும் ஒரு க்ளூ வச்சு லேசாக அந்த இடத்துல வச்சு ஒட்டி வாயை வச்சு விட்டுருங்க சிகப்பு கலரில். பாருங்கள், இந்த அளவு உருண்டை இவ்வளோ நீளம் உருட்டிக்கிங்க. இவ்வளோ நீளமாக இதை ஃப்ரண்ட்டில் முகத்துக்கு இந்த பக்கம் இப்படி தூக்கி விட்டுருங்க. பேக்கில் இதுக்கு இப்படி தூக்கி இப்படி நுனியை பண்ணி விட்டுருங்க. இது பேக்கில் இப்படி அது அப்பப்போ செஞ்சுட்டு தான் போகும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். அழகாக இருக்கும் பண்ணதுக்கப்புறம். உங்களுக்கு அந்த சேஃப் கலர் வாய் வேண்டாம், அதிலே செஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா வந்துடும். பறவை வந்து அழகாக இருக்கும். காஞ்சப்புறம் கருப்பு ஸ்கெட்சில் இங்கிட்டு ஒரு இது பண்ணி போட்டுருங்க. அடுத்தது வாழைப்பழ சீப்பு பண்ணலாம். எப்படின்னு
அதுக்கு இப்படி சின்ன சின்னதாக எல்லோ கலரில் உருட்டிக்கங்க. சின்ன சின்னதாக வந்து 6 எடுத்து நம்ம வந்து ஒரு க்ரீன் கலரை ஒரு பட்டையாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த க்ரீன் கலர் பட்டையில் இந்த வாழைப்பழத்தையெல்லாம் ஒட்டிடலாம். ஈரத்தோடு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். ரெட் கலர் போட்டு பசங்க வச்சுருக்கோம். இந்த மாவில் கொஞ்சமும் இந்த க்ரீன் கலர் வச்சுருக்கோம்ல, இந்த மாவில் கொஞ்சமும் எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை பவுடரை க்ரீன் கலரும் ரெட் கலரையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஒயிட் கலர் மாவு போட்டாலும் சரி. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னு இப்படி வந்துடும். இந்த கலர் வரும். ரெட்டையும் க்ரீனையும் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னு இந்த கலர் வந்துடும். இது எதுக்குன்னா இந்த இப்போ நம்ம வந்து கொட்டாங்குச்சி பண்ண போகிறோம். இது தேங்காய் மூடி பண்ண போகிறோம். தேங்காயோட மூடியோட அவுட்டர் இது பார்க்குறோம். கொட்டாங்குச்சி இப்படி வச்சு சுண்டு விரல்ல நம்ம இப்படி அமுத்தி விடணும். இப்படி அமுத்தி விட்டு கொஞ்சம் குழி மாதிரி கிண்ண மாதிரி வரும். இப்படி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து அவுட்டர் கொட்டாங்குச்சி மாரி வரும். இப்படி எடுத்து காய வச்சு இப்படி கொஞ்சம் வச்சிடலாம். கொட்டாங்குச்சியை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிடலாம். நீங்கள் அடுத்தது ஒயிட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுக்கோங்க. இல்லை ஈரத்தோடு ஒட்டினாலும் சீக்கிரம் ஒட்டிக்கோங்க. கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி செஞ்சாச்சு. இப்போ இதை உள்ளுக்குள்ளே இருக்க தேங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒயிட் கலர் இருக்குல்ல, ஒயிட் கலரை எடுத்து சின்ன சின்னதாக உருட்டி இந்த மாதிரி இறங்கியில் வச்சு இந்த கொட்டாங்குச்சி இருக்கு ஒன்று எடுத்து அதை உள்ளார வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் அமுத்தி விட்டிங்கன்னா இந்த ஒயிட் வந்து இந்த கொட்டாங்குச்சியோட தேங்காய் மாதிரி போய் சேர்ந்து ஒயிட்டில் சின்னதாக எடுத்து ஒரு உருண்டை அதை நாள்காட்டி விரலில் இப்படி பிடிச்சிட்டாங்க. இந்த கொட்டாங்குச்சி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அது உள்ளார அதை கொஞ்சம் அகலப்படுத்திக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரலில் இருக்கிறத வச்சு நல்லா அமுக்கி விட்டுறாங்க. இல்லை அமுக்கி இப்படி தேங்காய்க்கு ஒரு பக்கம் பிளெயினாக இருக்கும்ல, ஒரு பக்கத்துக்கு இப்படி குடுமி இருக்க பக்கத்துக்கு இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் விட்டு இப்படி செஞ்சிங்கன்னா தேங்காயும் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா திருப்பி அதை சரி பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து க்ரீன் கலர், லைட்டு க்ரீனு ஒயிட்டில், அதனால் வந்து நம்ம அடியில் குண்டாகவும் மேலே கொஞ்சம் ஒல்லியாக வர மாதிரி இப்படி உருட்டிக்கலாம். கீழே குண்டாக இருக்கும், மேலே இப்படி ஒல்லியாக இருக்கும். இதை இப்படி வச்சுட்டு நம்ம வந்து காம்புக்காக நல்ல க்ரீன் கலரை எடுத்து காம்புக்காக வந்து நல்ல அதுவும் இப்படி தான் மேலே மெலிசாக இருக்கும், கீழே குண்டாக இருக்க பகுதியில் நாம் இப்படி ஒரு குழி மாதிரி பண்ணி விட்டு காம்பு மாதிரி எடுத்து விடலாம். இப்படி காம்பு மாதிரி எடுத்து விடலாம். குழி மாதிரி பண்ணிக்கணும். மேலே வந்து ஒல்லியாக இருக்கும். இந்த இதை வந்து நம்ம இங்கே கத்திரிக்காய் அப்படி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் வந்து ஓட்ட வைக்கணும். ஈரத்தோடு இருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும். சப்போஸ் உங்களுக்கு காஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒவ்வொரு ட்ராப் ஃபெவிகால் இதுக்கெல்லாம் 2 இதை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் நல்ல ஒயிட் கலர் கத்திரிக்காயும் பண்ணலாம், ப்ளூ கலர் கிடைக்கும், அதுவும் பண்ணிக்கலாம். இது வந்து காம்பு. ஹாய்
வாத்து எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இல்லையா? வாத்து செஞ்சது காஞ்ச பிறகு நீங்க ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச்ல அதுக்கு இதை பாருங்களேன், இப்படி 2 டாட் கண்ணு மாதிரி, இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு, அவ்வளவுதான். ரைட், இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நீங்க அழகா டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்போ ஸோ இப்போ பாருங்க நம்ம எப்படி கோலம் போடுறதுன்றதை பார்க்கலாம். இதை பாருங்களேன், இதுல கொஞ்சம் வெள்ளை கலர்ல நான் இந்த வாத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ மூழ்கிற வரைக்கும் இப்படி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கையை விட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு இல்லையா? இதை இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன துணி கிழிச்சு வச்சுக்கோங்க. அந்த துணியை கிழிச்சு நம்ம இந்த மாதிரி இது பண்ணிட்டு டிப் பண்ணிட்டு நம்ம கோலம் போட ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன கோலம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து இப்போ உங்களுக்கு சரியா தெரியலனா கூட காஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்ப தண்ணியா இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு டல் கலர் மாதிரி தெரியுது. பட் காஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒயிட்டா சூப்பரா இருக்கும். நீங்க இப்ப பெட்டல்ஸுக்குலாம் இந்த கலர் கலந்து இன்னொரு கிணத்துல இன்னொரு கலர் போட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். கோலம் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 days கூட அழியாம நல்லா அப்படியே இருக்கும். இப்ப நம்ம இதை சுத்தி நம்ம டாட்ஸ் வச்சா ரொம்ப அழகா இருக்கும். அந்த டாட்ஸ் கூட நீங்க வேற கலர்ல வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அதுல டபுள் டாட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகா பாத்தீங்களா? அழகா இருக்கு அந்த கோலம். காஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.